கொள்ளு ரசம் வைக்க இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கொள்ளு நைட்டே நல்லா ஊற வச்சுட்டேன். காலையில் 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிட்டு கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை மட்டும் இதோடு சேர்த்துடுவோம். இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிவிடுவோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கிறேன். இது வறுக்கல அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது கொள்ளு தண்ணியோடு இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொள்ளு ரசத்துக்கு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடணும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழைகளை தூவிடும். இப்போ ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு 4 பல் தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ரசத்தை நல்லா கொதிக்க வைப்போம். கொள்ளு ரசம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சுவையான கொள்ளு ரசம் ரெடி.